மட்டக்களப்பு டவுனுக்குள்ள ஒரு 10 பர்ச் உறுதிக்காணி விற்பனைக்கு வந்திருக்கு. இது மட்டக்களப்பு டவுனுக்குள்ள எந்த அளவு இது ஒரு நடுவில் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க தாண்டவன் வெளி சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு ஒரு ஒழுங்க போகுமே, அதுக்குள்ள ஒரு 50 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னாலே இந்த உறுதிக்காணி 10 பர்ச் உறுதிக்காணிக்கு வந்து நீங்க வந்துருவீங்க. ஸோ இந்த காணி எல்லாத்துக்குமே கிட்ட பிஓசி பேங்கா அல்லது இந்த மட்டக்களப்பு அந்த சிக்னல் லைட்டா, இங்கே செலான் பேங்க், மைக்கேல்ஸ், வின்சன், கொன்வென், நம்மளோட ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், இப்படி எல்லாத்துக்குமே சென்ட்ரல்ல இருக்கிறது. ஸோ இதை வந்து பவுண்டரி ரோட் சவுத் என்று சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு பின்னுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு YMCA என்று சொல்லுவாங்க. ஸோ YMCA வந்து ஒரு ஃபேமஸான இடம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியக்கூடிய அளவுல YMCAவும் இருக்கு. இங்க அங்காள சைட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே மெயின் ரோட் தான், ஸ்ட்ரைட்டா பெட்டிகுலர் டவுன் மெயின் ரோட் தான். நீங்க ஒரு 50 மீட்டர் நடந்தீங்கனால மெயின் ரோட். இங்கால சைட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோல்டன் ரிவர் ஹோட்டல். அந்த கோல்டன் ரிவர் ஹோட்டலும் இப்ப மட்டக்களப்பு டவுனுக்குள்ள ஃபேமஸான இடம். அதுக்குமே நீங்க நடந்து போனீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தான். இந்த லேன் போய் ஏறுறது சரியா கோல்டன் ரிவர் ஹோட்டல்ல தான். ஸோ இவ்வளவு சென்ட்ரல்ல நம்ம மட்டக்களப்பு டவுனுக்குள்ள ஒரு உறுதிக்காணி விற்பனைக்கு வந்திருக்கு. வாட்டர் சப்ளை கூட எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. நீங்க வீடு வேண்டக்குள்ள இதெல்லாம் கிளீன் பண்ணி தந்துருவாங்க. இது என்ன விளக்கம்னு சொன்னா, முன் வீட்டுக்காரர்கள் வீடு கட்டுறாங்க, அவங்க கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க வேண்ட போறீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கிளீன் பண்ணி தந்துருவாங்க. முக்கியமான விஷயம், எந்த விதமான இடைத்தரகரும் இல்லாம நீங்க நேரடியா ஓனரோட கதைச்சு இந்த லேண்டை வேண்ட போறீங்கன்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. முடிஞ்சா வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க.